இந்த கூட்டத்திலே தேவாரம் ஜமீனுடைய உண்மை வாரிசுகள் யார் என்பதும், தேவாரம் ஜமீனுடைய பழைய வரலாறுகளும், தேவாரம் ஜமீனுடைய அந்த வல்லகொண்ட கொம்பு நாயக்கர் அவர்களுடைய பழைய உயில் சாசனமும், அன்றைய நடைபெற்றக்கூடிய அன்னச்சத்திரத்தினுடைய வரலாறுகளையும் காணொலி மூலமாக அனைவருக்கும் காண்பித்தார்கள். தேவதாரம் ஜமீன் சொத்துக்களின் உண்மையான வாரிசுகள் யார்? போலி ஆவணங்கள் மூலம் ஜமீன் சொத்துக்களை அபகரித்தவர்களிடம் இருந்து சொத்துக்களை மீட்டெடுக்க போராடும் வாரிசுகள். அரைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு நீங்க கூட்டத்துக்கு ரெக்கார்டை கொண்டு வாங்க, கூட்டத்தார் மாதிரி காமிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தேவாரம் ஜமீன்தாரணி பங்காரம்மாள் அவர்களின் வாரிசுகளால் ஆலோசனை கூட்டம் தேனி மாவட்டம் வீரபாண்டியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேனி மாவட்டத்தில் உள்ள ஜமீன்தாரர்களின் வாரிசுகளும் ராஜகம்பளத்தார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களையும் அழைத்து தாங்கள்தான் தேவார ஜமீன் வாரிசுகள் என்றும் அதற்கான சான்றுகளை ஜமீன் வரலாறுகளையும் காணொலி காட்சி மூலம் கூட்டத்தில் விளக்கினர். தேனி தேவாரம் ஜமீன் பங்காரம்மாளின் வாரிசுகளாகிய வாரிசுகளுடைய அவர்களுடைய அழைப்பினை ஏற்று தேனி மாவட்டத்திலே அனைத்து ராஜகம்பல சமுதாய மக்களும் கலந்து கொள்ளும்படி ஒரு அழைப்புதல் அச்சிட்டு இந்த கூட்டம் இனிதை நடைபெற்றது. தேவாரம் ஜமீனுக்கு தேனி மாவட்டத்தில் பல கோடி மதிப்பில் சொத்துக்கள் இருந்து வருகிறது. இந்த சொத்துக்களை ஜமீன்தாரணி பங்காரம்மாள் வாரிசுகளால் நிர்வகிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தாங்கள்தான் தேவார ஜமீன்களின் வாரிசுகள் என்று கூறி சிலர் போலி ஆவணங்கள் மூலம் சொத்தை அபகரிக்க முயற்சி செய்வதாக கூட்டத்தில் குற்றச்சாட்டை வைத்தனர். இது குறித்த நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுகின்ற நிலையில் எதிர்த்தரப்பினரால் தாங்கள்தான் ஜமீன்தாரர்களின் உண்மையான வாரிசுகள் என்பதை நிரூபிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் உண்மையான வாரிசுகள் நாங்கள்தான் என்று தீர்ப்பு சாதகமாக உள்ளதாக, விரைவில் இறுதி தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வரும் என்றும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தேவாரம் பங்காரம்மாளுடைய வாரிசுகள் அனைத்து நீதிமன்றங்களிலும் வெற்றியை அடைந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். எதிர்தரப்பினரால் அவர்களால் ஜமீன்தார்கள் என்ற அந்த ஒரு டைட்டில் என்பதை நிரூபிக்க இன்றைய தினமும் இயலவில்லை என்ற அந்த ஆவணத்தையும் காணொலி வாயிலாக காண்பித்தார்கள். பல கோடி ரூபாய் சொத்துக்கள் என்பதால் தான் ஒரு சிலர் போலி ஆவணங்களை தயார் செய்து எப்படியாவது அதை தங்கள் வசம் கைப்பற்ற வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் இவ்வாறு நடந்து கொள்கின்றனர் என்றும் அந்த ஜமீன் வாரிசுதாரர்கள் என்று சொல்பவர்கள் தற்போது கூறுகின்றனர். TPSS வடமலை ராஜபாண்டியன், ஜமீன்தார் போடிநாயகன். இன்றைய தினம் வீரபாண்டி அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோயில் வீட்டிருக்கக்கூடிய இந்த நகரிலே அம்மையப்பன் மண்டபத்தில் தேனி தேவாரம் ஜமீன் பங்காரம்மாளின் வாரிசுகளாகிய வாரிசுகளுடைய அவர்களுடைய அழைப்பினை ஏற்று தேனி மாவட்டத்திலே அனைத்து ராஜகம்பல சமுதாய மக்களும் கலந்து கொள்ளும்படி ஒரு அழைப்புதல் அச்சிட்டு இந்த கூட்டம் இனிதை நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே தேவாரம் ஜமீனுடைய உண்மை வாரிசுகள் யார் என்பதும், தேவாரம் ஜமீனுடைய பழைய வரலாறுகளும், தேவாரம் ஜமீனுடைய அந்த வல்லகொண்ட கொம்பு நாயக்கர் அவர்களுடைய பழைய உயில் சாசனமும், அன்றைய நடைபெற்றக்கூடிய அன்னச்சத்திரத்தினுடைய வரலாறுகளையும் காணொலி மூலமாக அனைவருக்கும் காண்பித்தார்கள். தேனி மாவட்ட ராஜகம்பலசார் அனைவரும் அந்த காணொலி மூலம் அனைத்து தேவாரம் ஜமீன் பற்றிய அனைத்து வரலாறுகளையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். மேற்கண்ட இந்த தேவாரம் ஜமீனுடைய ஜமீன்தாரனுடைய இது வழக்கு நீதிமன்றங்களிலே நடைபெற்று வருகின்றது. அனைத்து நீதிமன்றங்களிலும் தேனி தேவாரம் பங்காரம்மாளுடைய வாரிசுகள் அனைத்து நீதிமன்றங்களிலும் வெற்றியை அடைந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். எதிர்தரப்பினரால் அவர்களால் ஜமீன்தார்கள் என்ற அந்த ஒரு டைட்டில் என்பதை நிரூபிக்க இன்றைய தினமும் இயலவில்லை என்ற அந்த ஆவணத்தையும் காணொலி வாயிலாக காண்பித்தார்கள். அவருடைய நோக்கம் பழைய தேவாரம் ஜமீன் பங்காரம்மாளுடைய நோக்கமான தேனி அன்னச்சத்திரத்தை மீட்டெடுத்து மீண்டும் மக்களுக்கு அந்த அன்னதானத்தை நடத்திட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் நிறைவேற வேண்டும் என கூட்டத்திலே நிறைவேற்றி எல்லாம் வல்ல கௌமாரியம்மன் அருளுடன் தர்மம் வெல்ல வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.